இந்த வீடியோ டெலிட் ஆகிறதுக்குள்ள ஃபுல்லா பாத்துங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு சோசியல் மீடியாக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஆதாரத்தோட இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சும்மா எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய நம்பர். எவ்வளவு அமௌண்ட் வீடியோ கடைசியில சொல்றேன், வீடியோ பாருங்க. தி காமியூ மேக்ல டிவிகே அண்ட் ரூட் மோபியை பத்தி ஒரு ஆர்டிகல் சப்மிட் பண்ணிருக்காங்க. டிவிக்காக வேலை பார்த்த கம்பெனிஸ் ஜேபேக், ஜான் ஆரோக்கியம் அவர்களோடது, ஐபேக், பிரசந்த் கிஷோர் அவர்களோடது, வாய்ஸ் ஆஃப் காமன், ஆதவ் அர்ஜுன் அவர்களோடது. இது போக 6 டிஜிட்டல் ஹப், 4000 எம்ப்ளாயிஸ், அது போக இன்ஸ்டா இன்ஃபுளூசர்ஸ் நார்த் அண்ட் சவுத் சைடு, அது போக நியூஸ் சேனல்ஸ், இன்ஸ்டா இன்ஃபுளூசர்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ பொறுமையா பாருங்க. இதுல ஐபேக் பிரசந்த் கிஷோர் அவரோட சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட 300 கோடி. போன எலெக்ஷன்ல டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வேலை பார்த்தாரு. அங்க அவர் வாங்கின சேலரி மட்டுமே 300 கோடி. அங்க அவங்க 2 பேர் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமும் இவர்தான். இப்போ டிவிக்கு ஆட்சியில ஜெயிச்சதுக்கும் இந்த ஐபேக் ஜேபேக் இந்த 2 நிறுவனங்கள் தான் காரணம். இதுல 6 டிஜிட்டல் ஹப் இருக்கு பாத்தீங்களா, இருக்கவே இதுதான் ஹைலைட். கிட்டத்தட்ட டிவிக்கு ஐடி சைடுல மட்டும் 4000 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது போக வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இந்த 4000 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 250 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 70 மில்லியன் வியூஸ் ஜெனரேட் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டோட ஜனத்தொகையில ஆல்மோஸ்ட் 90